உங்களுக்கு ரொம்ப பச்சையா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் ஒன்றும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. அவங்களோட 2 பேருடைய அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. யாருக்குமே தெரியாது. அதாவது சகலபாடிங்க இவங்க 2 பேரும். இவர் என்ன பண்றாரு, ஐபிஎஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அரவக்குறிச்சியில வந்து இவர் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தான் தான் அந்த கரூர் மாவட்டத்தோடைய பொறுப்பாளருங்கிறப்ப அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா சீட்டையும் ஜெயிக்கணுங்கிறப்ப இவரை தோக்கடிச்சிடுறாரு. இது அவங்களுக்குள்ளார ஒரு கம்யூனல் கிளாஷ் மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் நாளைக்கு எடுக்கிறப்ப அப்ப சில விமர்சனங்கள், குடும்பத்துக்குள்ளார சண்டைகள், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த ரஃபேல் வாட்ச், இந்த ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல வந்து டோரை திறந்தது, அப்புறம் இவர் 5.5 லட்சம் ரூபா வீட்டு வாடகையில் இருக்காரு, என் ஃப்ரெண்டு தான் வாடகை கொடுக்கறான் அப்படிங்கிற அளவுக்கு இவரை தெருல சந்தி சிரிக்க விட்டது. இதெல்லாம் நாளைக்கு செந்தில் பாலாஜி பண்ண வேலை. இந்த வளர்ச்சியை அண்ணாமலையை செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இவர் உடனே டெல்லிக்கு போய் என்ன சொல்றாரு, சார் டெல்லி கொங்கு பகுதியில் டிஎம்கேல யாருக்கும் ஸ்ட்ராங்கா இல்லை, அங்கே சில அமைச்சர்களே இருந்தாலும் ஈரோடு முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் மாதிரி பாரம்பரியமான திமுகவில் இருக்கக்கூடிய நிரந்தர அமைச்சர்கள் இருந்தாலுமே ஆனால் கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணுறது செந்தில் பாலாஜி தான். இவர் வந்த பிறகுதான் நாளைக்கு திமுகவுக்கு அங்கே வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது, இங்கே கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, அவன் எப்படி பண்ணுறான், காசு புழங்குது சார். டாஸ்மாக்கு அமைச்சராக இருக்கிறாரு, இபி அமைச்சராக இருக்கிறாரு, கண்ணாப்னான்னு காசு வருது, அதனால அடிச்சுன்னு இருக்கிறாரு. இப்போ இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைடு வீக் ஆயிரும், நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம். இந்த ஒரு ஆள்ல க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 60 சட்டமன்றம் வரும் அப்படிங்கிறப்ப சரி ரைட் தூக்கம் வணங்குறாங்க.